இன்னைக்கு வந்து இதுவரைக்கும் பேசிக் ஆர்க்கிடெக்சர் மாடலிங் வந்து பார்த்துருக்கோம். மாடல் பண்ணுனதுக்கு அப்புறமா, அத வந்து ஷீட்ல எப்படி எடுத்துக்கொண்டு வைக்கிறது? அப்படின்னு பார்ப்போம். இன்னும் மாடலிங்கில வந்து இன்னும் கொஞ்சம் நெறையா படிக்கணும். ஓகே. இந்த பிட்ச்டு ரூஃப் மாடலிங் அண்ட் ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேமிங் மாடலிங்லாம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சீட் கம்போசிஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இன்கேஸ் நீங்கள் வந்து மாடல் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, நிறைய விஷயங்கள் வந்து ஷீட்டில் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் தான் எடிட் பண்ணுவீங்க நிறையா. அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஷீட் கம்போசிஷன் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஷீட்டில் வச்சுருக்கிற வியூவை எப்படி டீட்டெயில் பண்ணுறது அப்படிங்கிற பார்ப்போம். இது வந்து ஒரு பேசிக் ட்ரைனிங். நான் வந்து டூல்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ரைட். இப்போ ஷீட் கம்போசிஷன் இன் ரிவிட். ரிவிட்டில் ஷீட் கம்போஸ் பண்ணும்போது நமக்கு வந்து என்னென்ன தெரியணும், என்னென்ன எப்படி பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ வந்து ரிவிட்டில் இருக்கோம். நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ ஆர்க்கிடெக்சர் எக்ஸாம்பிள் ட்ராயிங்கை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓகே. இந்த ஷீட்டில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஷீட் ஓகே. ஸ்க்ரீன் தெரியுதா? ஓகே. இப்போ வந்து ஆர்க்கிடெக்சர் சாம்பிள் ப்ராஜெக்டை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். இதில் இதில் நமக்கு வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, பாருங்கள். இதுதான் ப்ராஜெக்ட் ப்ரௌசர். இந்த ப்ராஜெக்ட் ப்ரௌசரில் எவ்வளோ அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க பாருங்கள். இதுக்கு என்ன காரணம்னா, ரைட் கிளிக் பண்ணி ப்ரௌசர் ஆர்கனைசேஷன் அப்படின்னு போனால் எஃப்இ அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்குறாங்க. இதில் எடிட்னு போனாச்சுன்னா அவங்க ஃபில்டர் எதுவுமே வைக்கல. குரூப் பண்ணும்போது ஃபேமிலி அண்ட் டைப், அதுக்கு அடுத்தது வந்து வேறு எந்த ஃபில்டருமே கிடையாது. ஃபேமிலி அண்ட் டைப் அப்படின்னு மட்டும் வச்சுருக்குறாங்க. அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. இதில் ஃப்ளோர் பிளான்ஸ், இது வந்து ஃபேமிலி. ஃப்ளோர் பிளானோட டைப் வந்து என்லார்ஜ்டு பிளான். நீங்கள் பாருங்கள், இது எல்லாமே என்லார்ஜ்டு பிளான். ஓகே, இதுதான் ஃபேமிலி. ஃப்ளோர் பிளான்ஸ், இது எல்லாமே வியூஸ். ஓகே, ஃப்ளோர் பிளான் வியூ. இதுக்கு அடுத்தது இருக்கிறது வந்து லெஜெண்ட்ஸ். லெஜெண்ட்ஸு, டோர் லெஜெண்ட், இதெல்லாம் இருக்குது. இதுக்கு அடுத்தது வந்து ஷெட்யூல்ஸ் இருக்குது. டிப்பிக்கல் ஷெட்யூல், நிறைய ஷெட்யூல்ஸ் இருக்குது. இதில் வந்து ரிவிட் 2025ல், ஈவன் ரிவிட் 2024ல் வந்து இந்த மாதிரி சின்ன பாக்ஸ் இருக்கும். இந்த பாக்ஸில் ப்ளூ கலரில் இருந்துச்சுன்னா அந்த ஷீட் வந்து நம்ம அந்த வியூவை ஷீட்டில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ எம்டியாக இருந்துச்சுன்னா இந்த வியூவை வந்து ஷீட்டில் ப்ளேஸ் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதுக்கு கீழே வந்தோன்னா நமக்கு ஷீட்ஸ் அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த ஷீட்டு நிறைய ஷீட்ஸ் இருக்குது. ஓகே, இதில் சில ஷீட் வந்து இந்த கவர் ஷீட் மாதிரி ஃப்ரண்ட் பேஜுக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த ஃப்ரண்ட் பேஜில் என்னெல்லாம் இருக்குது? இது வந்து ஒரு டைட்டில் பிளாக். இதை வந்து டெம்பரரியாக ஹைட் பண்ணுறேன். டைட்டில் பிளாக் ஹைட் பண்ணால் மீதி இவ்வளவும் கண்டென்ட். இந்த கண்டென்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய டெக்ஸ்ட் இருக்குது. ஓகே, நிறைய டெக்ஸ்ட் இருக்குது, பிக்சர் இருக்குது, நிறைய பிக்சர் வச்சுருக்குறாங்க. ஓகே, இது வந்து என்னென்னா, இது வந்து ஒரு வியூ போர்ட். இந்த வியூ போர்ட்டுக்கு உள்ள ஒரு பிக்சர் இருக்குது. ஓகே, இது வந்து ரெண்டரிங் வியூவில் இருந்து அந்த வியூக்கு உள்ள ஒரு பிக்சர் இருக்குது. ரெண்டர் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் அப்படின்னு கொடுத்தாச்சுன்னா வெளியே போய் சேவ் ஆகும். சேவ் டு த ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்தா இந்த மாதிரி வியூவில் பிக்சர் சேவ் ஆகிடும். ஓகே, இப்போது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் நிறையா இருக்குது, இமேஜஸ் நிறையா இருக்குது.
இது வந்து ஷெட்யூல். இது வந்து ஷெட்யூல். இந்த ஷெட்யூல் வந்து இது பார்த்தீங்கன்னா, ஷீட் இண்டெக்ஸ் வச்சிருக்கிறாங்க. லிஸ்ட் ஆஃப் ஷீட்ஸ் வச்சிருக்கிறாங்க. இது வந்து ஒரு டேகு. இட்ஸ் அ சிம்பல். ஜெனரிக் அன்னோடேஷன் அப்படின்னா சிம்பல். இது என்னது? இது ஒரு டிராஃப்டிங் வியூ. இந்த டிராஃப்டிங் வியூக்குள்ள டெக்ஸ்ட்டு, பிக்சர் இந்த மாதிரிலாம் வச்சிருக்கிறாங்க. ஓகே. இப்போ இத வந்து எத்தனை வியூ வந்து இதில வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, டீஆக்டிவேட் வியூ. இப்போ ரிலீஸ் பண்ணிடுறோம். ஓகே. இதுதான் ஃபுல் ஷீட். ஸோ இந்த மாரி டெக்ஸ்ட்டை வந்து அவுட் சைடு வைக்கக்கூடாது. இப்படி வச்சாச்சுன்னா, நம்ம பிரிண்ட் பண்ணும்போது இந்த டெக்ஸ்ட்டும் ஷீட்டில் வரும். அதனால பிரிண்ட் வந்து ஒழுங்கா வராது. ஓகே. சரி, ரிவிட்ட பொறுத்த வரைக்கும் இந்த பார்டரை தாண்டி வேற எதுவுமே இருக்கக்கூடாது. ஏதாச்சும் ஒண்ணு இருந்துச்சுன்னா, பிரிண்ட் ப்ரிவ்யூ குடுக்கும்போது, இந்த ஆர்க்கிடெக்சர் அப்படின்னு வந்துரும். இந்த பார்டர் வந்து கரெக்ட்டா செட் ஆகாது. ஓகே. ஸோ அதான் ப்ராப்ளம். ஓகே. இங்க வந்து பிரிண்ட் செட்டிங்ஸ்ல ஃபிட் டூ பேஜ் இருக்கு. இதுல 100% சென்டர் அப்படின்னு வச்சோன்னு வச்சுக்கோங்க. ஓகே குடுத்து ப்ரிவ்யூ குடுத்தா, இந்த மாரி இருக்கு. ஐ திங்க் பேப்பர் சைஸ் வந்து வேற மாரி இருக்கு. அதனால என்ன என்ன பண்ணணும்னா, பேப்பர் சைஸ் கரெக்ட்டா குடுக்கணும். அடுத்தது வந்து வெளிய இந்த மாரி டெக்ஸ்ட் எதுவுமே இருக்கக்கூடாது. ஒரு ஷீட்ல ஏதாவது ஒரு வியூ ஆட் பண்ணியாச்சுன்னா, அதுல லிஸ்ட்ல வந்து இருக்கும். இது வந்து ஒரு டிராஃப்டிங் வியூ. ஓகே. இந்த வியூ வந்து லிஸ்டட் அண்டர் வியூஸ். வியூஸ்க்கு கீழயும் இந்த டிராஃப்டிங் வியூ இது வந்து இருக்குது. ஷீட்ல ஆட் பண்ண உடனே ஷீட்டுக்கு கீழ வந்து இதோட பேரு இருக்கும். இப்போ ரிமூவ் பண்ணணும்னா ரைட் கிளிக் பண்ணி ரிமூவ் ஃப்ரம் ஷீட் அப்படின்னு குடுக்கலாம். இல்லன்னா செலக்ட் பண்ணி டெலீட்டும் பண்ணலாம். ஓகே. இந்த ஷீட்ல செலக்ட் பண்ணி நம்ம டைரக்ட்டா டெலீட் குடுத்தோம்னா, அது ரிமூவ் ஃப்ரம் ஷீட் ஆகும். ஒரிஜினல் வியூ அப்படியே தான் இருக்கும். இந்த ஷீட்ல இருந்து ரிமூவ் ஆயிரும். இப்போ இது டிராஃப்டிங் வியூ. இந்த டிராஃப்டிங் வியூக்குள்ள லைனு, டெக்ஸ்ட்டு எல்லாமே இருக்குது. பிக்சர்ஸ் எல்லாம் இருக்கு. இதுக்குள்ள ஒரு ரெண்டரிங் வியூவும் இருக்கு. ஓகே. இது வந்து ஒரு ரெண்டரிங் வியூ. இதுக்குள்ள வந்து ஒரு ஷீட்டும் வச்சிருக்கிறாங்க. ஷீட் இண்டெக்ஸ், ஷீட் லிஸ்ட் வச்சிருக்காங்க. ஓகே. இப்போ இந்த ஷீட்ட வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு பார்ப்போம். உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வியூஸ் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு தெரியணும். அதுக்கப்புறமா அந்த வியூவ ஷீட்டுக்குள்ள எப்படி வைக்கிறது அப்படின்னு தெரியணும். ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து போவோம். வியூஸ் வந்து எப்படி கிரியேட் பண்றது? ஓகே. இப்போ புதுசா ஒரு ப்ராஜெக்ட் வந்து எடுத்துக்கிறேன். புதுசா ஒரு ரிவிட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே. வியூஸ் எப்படி கிரியேட் பண்றது? அப்புறம் ஷீட் எப்படி கிரியேட் பண்றது? அப்படின்னு பார்ப்போம். ஓகே. இதுல வந்து புதுசா நான் ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றேன். ஸோ ப்ராஜெக்ட் நான் சேவ் பண்ணல. பட் நீங்க ஒர்க் பண்ணும்போது ப்ராஜெக்ட்ட வந்து கட்டாயமா சேவ் பண்ணுங்க. இப்போ வியூஸ் வந்து எப்படி கிரியேட் பண்றது? அப்படின்னு பார்த்தா, முதல்ல என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒரு எலிவேஷனுக்கு போய் எனக்கு தேவையான லெவல வந்து நான் கிரியேட் பண்ணணும். எத்தனை லெவல் கிரியேட் ஆகுதோ, அத்தனை லெவல் இந்த ப்ராஜெக்ட் ப்ரௌசர்ல ஆட் ஆகும். ஓகே. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். வியூ கிரியேட் பண்றதுக்கு வியூல போயிட்டு சாரி ஆர்க்கிடெக்சர்ல போயிட்டு லெவல்னு எடுக்கும்போதே கிரியேட் பிளான் வியூ இதை செக் பண்ணி பிளான் வியூ டைப்ஸில் இதில் வந்து என்னென்ன மாதிரியான பிளான்ஸ் வந்து எனக்கு வேணும் அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்து இங்கேருந்து எப்படி எடுத்தோன்னா என்னாகும்? ஒரு புதுசாக ஒரு லெவல் வந்து கிரியேட் ஆகும். லெவல் 2 வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஓகே. இப்போது லெவல் 2 வந்து கிரியேட் ஆகிருக்கு. இப்போ ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்ன மாதிரியான ஃப்ளோர் பிளான் வேணும்? ஒரு ஆர்க்கிடெக்சர் ஃப்ளோர் பிளான், அதுக்கு அடுத்தது வந்து வேற என்ன மாதிரியான ஒருவேளை நம்ம வந்து சைட்டுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கொடுக்கும்போது வால் செட்டிங் அவுட் பிளான், அப்புறம் ஃப்ளோரிங் பிளான், அப்புறம் அந்த டைல் லேஅவுட் பிளான். ஃப்ளோரிங் அண்ட் டைல் லேஅவுட் 2மே ஒன்று தான்.
இதுக்கு அடுத்தது பாத்ரூம் டீட்டெயில்ஸ், கிச்சன் டீட்டெயில்ஸ் அது எல்லாமே சேம் லெவல்ல இருந்துச்சுன்னா, நமக்கு என்ன வேணும்? அதையே டூப்ளிகேட் பண்ணி நமக்கு வந்து வேணும். இப்ப எப்படி டூப்ளிகேட் பண்றது? இது எல்லாமே ஒரிஜினல் வியூஸ். இப்போ எனக்கு லெவல் 2ல வந்து 4 லெவல் 2 வியூ வேணும். ஒண்ணு வந்து ஃப்ளோர் பிளானுக்கு யூஸ் பண்ண போறேன். ஒண்ணு வந்து ஃப்ளோரிங் டீட்டெயில்ஸ்க்கு யூஸ் பண்ண போறேன். ஒண்ணு வந்து கிச்சன் டீட்டெயிலுக்கு யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு இருந்தா, எனக்கு இதே மாரி 4 வியூ வேணும். அத வந்து என்ன பண்ணணும்? டூப்ளிகேட் பண்ணி எடுக்கணும். நீங்க ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் வியூல டூப்ளிகேட் அப்படின்னு குடுக்கலாம். குடுத்தா லெவல் 2 இன்னொரு லெவல் 2 நமக்கு வந்துரும். இப்ப டூப்ளிகேட் பண்ணும்போது எனக்கு 3 ஆப்ஷன் இருக்கு. டூப்ளிகேட் வித் டீட்டெயிலிங், டூப்ளிகேட் ஆஸ் டிபெண்டன்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபார் எக்ஸாம்பிள் அன்னோடேட்ல ஒரு டீட்டெயில் லைன். ஸோ அன்னோடேட்ல நமக்கு வந்து டைமென்ஷன் இருக்கு, டேக் இருக்கு, ஸ்பாட் எலிவேஷன், ஸ்பாட் கோஆர்டினேட். இந்த அன்னோடேஷன் ஐட்டம் எல்லாமே 2D ஐட்டம். வியூ ஸ்பெசிஃபிக். ஒரு வியூல வச்சா அந்த வியூல மட்டும் தான் தெரியும். அடுத்த வியூல தெரியாது. ஓகே. இப்போ இந்த வியூவ வந்து டூப்ளிகேட் பண்றேன். டூப்ளிகேட் பண்ணும்போது வெறும் டூப்ளிகேட்ன்னு குடுத்தேன்னா, அந்த 2D ஐட்டம் எதுவுமே எனக்கு தெரியாது. 3D பிளான் மட்டும் தான் எனக்கு தெரியும். 2D எனக்கு தெரியாது. அதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டூப்ளிகேட். ஓகே. ரைட் கிளிக் பண்றேன். வெறும் டூப்ளிகேட் குடுத்தாச்சுன்னா, எனக்கு வந்து இந்த லைன்ஸ் 2D ஐட்டம் எதுவுமே காப்பி ஆகாம ஒரு ஃப்ரெஷ் ஃப்ளோர் பிளான் வந்து வரும். ஓகே. இப்போ எனக்கு வந்து இந்த லைன்ஸ் 2D ஐட்டம், டைமென்ஷனு, டேக் எல்லாமே எனக்கு டூப்ளிகேட் ஆகணும். அப்படிங்கிற பட்சத்தில ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் வித் டீட்டெயிலிங் அப்படின்னு குடுக்கணும். ஓகே. வித் டீட்டெயிலிங் குடுத்தா, அதே மாதிரி லைன்ஸ் எல்லாமே சேர்த்து லைனு, டைமென்ஷன், டேக் எல்லாமே சேர்த்து டூப்ளிகேட் ஆகும். இப்போ அடுத்த ஆப்ஷன் இருக்கு. ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் பண்ணா, டூப்ளிகேட் ஆஸ் அ டிபெண்டன்ட் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன? அப்படின்னு பார்த்தா, அ சம்டைம்ஸ் ஒருவேள நமக்கு வந்து ஒரு பெரிய ஏரியா வந்து பிளான் பண்றோம். பிளான் பண்ணும்போது நமக்கு பார்ட் பிளான்ஸ் வந்து நமக்கு வேணும். ஸோ அந்த மாரி பார்ட் பிளான்ஸ் வேணுங்கிற நேரத்தில, ஒரு வியூவ கிரியேட் பண்ணி, அதில டீட்டெயில் பண்ணிட்டு, அத வந்து 4 ஷீட்ல நம்ம பிரிச்சு வைக்கலாம். ஓகே. ஸோ டீட்டெயில் பண்ணும்போது ஒரு நேரம் பண்ணுவேன். ஆனா 4 ஷீட்ல நான் பிரிச்சு வச்சுக்கிடுவேன். அப்படிங்கிற சமயத்தில டூப்ளிகேட் ஆஸ் அ டிபெண்டன்ட் அப்படின்னு குடுக்கும். ஸோ இதுலயும் நெறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நான் வந்து டிபெண்டன்ட் ஆக்கும்போது, அ ஒரு வியூல எனக்கு வந்து அடிஷனலா பிரேக் லைன் வேணும் அப்படின்னு ஆட் பண்ணீங்கன்னா, அதே பிரேக் லைன் வந்து அடுத்த வியூலயும் வரும். ஸோ வந்து எலமெண்ட் ஹைட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஹைட் பண்ணணும். ஓகே. ஸோ பட் வந்து நீங்க டெலீட் பண்ணீங்கன்னா, அடுத்த வியூலயும் டெலீட் ஆயிரும். ஸோ அத நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். இப்ப டூப்ளிகேட் ஆஸ் அ டிபெண்டன்ட் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். டூப்ளிகேட் ஆஸ் அ டிபெண்டன்ட் அப்படின்னா, பாருங்க இது வந்து பேரண்ட் வியூ, இது வந்து சைல்டு வியூ. இப்ப இந்த பேரண்ட் வியூல நான் வந்து ஒரு டைமென்ஷன் ஆட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஒரு டைமென்ஷன் ஆட் பண்றேன். இந்த சைல்டு வியூல போய் பார்த்தீங்கன்னா, அதே டைமென்ஷன் இருக்கும். என்னென்ன அ ஐட்டம்ஸ் வந்து நம்ம இதில குடுக்குறோமோ, அது எல்லாமே 2 வியூலயுமே சேஞ்ச் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கேல் வந்து சேஞ்ச் பண்றேன். 1:50. அடுத்த வியூல போனீங்கன்னா, இங்கேயும் 1:50யா மாறிரும். ஸோ ஒரே ஸ்கேல்ல இருந்தா மட்டும் தான் இத நம்ம யூஸ் பண்ண முடியும். டூப்ளிகேட் ஆஸ் டிபெண்டன்ட். ஓகே. இது வந்து ஃப்ளோர் பிளானுக்கு உள்ளது. இதில இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. நம்ம வந்து டூப்ளிகேட் பண்ணணும்னா, வியூல போயிட்டு, பிளான் வியூஸ்ல போயிட்டு, இங்க ஃப்ளோர் பிளான் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதில ஸோ எல்லாமே நம்ம வந்து ப்ராஜெக்ட் ப்ரௌசர்ல எடுத்து வச்சுட்டோம். அதனால இங்க வந்து எம்ப்டியா இருக்குது. இன்கேஸ் நீங்க வந்து டூப்ளிகேட் பண்ணணும்னா, இத டூ நாட் டூப்ளிகேட் எக்ஸிஸ்டிங் வியூ இத அன்செக் பண்ணிட்டு, திரும்ப எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு, ஓகே குடுத்தீங்கன்னா, எல்லா வியூஸுமே டூப்ளிகேட் ஆயிருங்க பாருங்க. இது எல்லாமே டூப்ளிகேட்டட் வியூஸ். இந்த மாரி டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஓகே. வியூ ஃப்ளோர் பிளானு எப்படி கிரியேட் பண்ணணும்? எப்படி டூப்ளிகேட் பண்ணணும்? அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகே. ஸோ இப்போ இந்த ஃப்ளோர் பிளான் எல்லாமே நெறைய ஃப்ளோர் பிளான் இருக்கு. லெவல் 0, லெவல் 01, லெவல் 1, லெவல் 1, 1 அப்படின்னு இருக்கு. இத வந்து நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணணும் இல்லையா?
ஏதாவது ஒரு டைப்பில் நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். அப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குது. ஓகே. ஸோ அதை நம்ம எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பிளானை வந்து நான் ஃப்ளோர் பிளானுக்கு யூஸ் பண்ணுவேன். இன்னொரு பிளானை ஒரு வால் செட்டிங் அவுட் பிளானுக்கு யூஸ் பண்ணுவேன். அப்படிங்கிற சமயத்தில் ஒரு விசிபிலிட்டி கிராஃபிக்ஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். ஒரு ஃப்ளோர் பிளானுக்கும் ஒரு வால் செட்டிங் அவுட்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். என்ன இருக்கும்? வால் செட்டிங் அவுட்டில் வால் மட்டும் ஹைலைட் பண்ணி மற்ற எல்லாத்தையுமே கிரே ஸ்கேல வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு சேஞ்ச் இருக்கும். அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா, பிளான் வியூஸ் ஃப்ளோர் பிளானுக்கு போயிட்டு, இதில் என்ன இருக்குது? ஃப்ளோர் பிளான் ஒரே ஒரு டைப் இருக்குது. இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், எடிட் டைப் போயிட்டு டூப்ளிகேட் பண்ணி இதுக்கு வந்து ஒரு பேர் கொடுங்க. வால் செட்டிங் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் கொடுங்க. பேர் கொடுத்துட்டு இதுக்காகவே நீங்கள் வந்து ஒரு வியூ டெம்ப்ளேட்டும் க்ரியேட் பண்ணிக்கலாம். வியூ டெம்ப்ளேட் நான் என்ன பண்ணுறேன், இதை ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் அப்படின்னு கொடுத்து வால் செட்டிங் அவுட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ வால் செட்டிங் அவுட்டில் எனக்கு என்ன வித்தியாசம் இருக்கும்? வாலை தவிர மற்ற எல்லாமே கிரே ஸ்கேலில் இருக்கும். ஹாஃப் டோன் அப்படின்னு வச்சுட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஸோ அதுதான் என்னோடய செட்டிங்ஸ். ஓகே. ஸோ நியூ வியூ எல்லாமே இதே செட்டிங்ஸ்லேருந்து வரும். ஸோ இதுக்காக நமக்கு டேக் வந்து என்ன ஃபேமிலியில் வேணும், ரெஃபரன்ஸ் லேபிள் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கலாம். உங்களுக்கு வந்து கால் அவுட் டேக்னா என்னன்னே தெரியாது. ஸோ அது நான் வந்து சொல்கிறேன். ரெஃபரன்ஸ் லேபிள்னாலும் என்னென்னு தெரியாது. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு வந்து விசிபிலிட்டி கிராஃபிக்ஸ் ஓவர் ரைட் அப்படின்னா என்னென்னு தெரியும். ஸோ இப்போ வந்து டெம்ப்ளேட் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே. ஓகே. இந்த மாதிரி புதுசாக ஒரு ஃப்ளோர் பிளான் டைப் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே கொடுக்குறேன். ஓகே. வால் செட்டிங் அவுட் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், பார்த்தாச்சுன்னா இங்கே பாருங்கள், வால் செட்டிங் அவுட்டில் எனக்கு திரும்பவும் 3 பிளான் வந்து வந்திருக்குது. செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தேன்னா நீங்கள் பாருங்கள், ஃப்ளோர் பிளானுக்கு கீழே லெவல் 1 2 3 0 1 2 அப்படின்னு இருக்குது. வால் செட்டிங் அவுட் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு டைரெக்டாக டூப்ளிகேட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பிளான் டைப் வந்து கிரியேட் பண்ணி இந்த மாதிரி டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து நான் நார்மலாகவே டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன், எனக்கு வந்து வேறு ஒரு பேராமீட்டரில் எனக்கு வந்து இது வந்து அண்டர் த அனதர் ஹெட்டுக்கு கீழே வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு பேராமீட்டர் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் மேனேஜில் ப்ராஜெக்ட் பேராமீட்டருக்கு ப்ராஜெக்ட் பேராமீட்டரில் நியூ கொடுத்து வியூ ஃபோல்டர் இந்த மாதிரி ஒரு பேராமீட்டர் கொடுத்து நம்ம வந்து இதை இந்த ஹெட்டிங்க்கு கீழே வர வைக்கலாம். ஒரு சாம்பிள் மட்டும் காமிக்கிறேன். காமன் இருக்கட்டும். இது ஒரு டெக்ஸ்ட் பேராமீட்டரில் இது வந்து வியூஸுக்கு அப்ளை ஆகும். ஓகே கொடுத்தேன்னா ஒவ்வொரு வியூக்கும் என்னாகும், இங்கே டெக்ஸ்ட்டு கீழே வியூ ஃபோல்டர் அப்படின்னு ஒரு பேராமீட்டர் ஒன்று கிரியேட் ஆகும். ஓகே. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், லெவல் 0 இப்போ இந்த காப்பியாக இருக்கிற எல்லாத்தையுமே நான் செலக்ட் பண்ணி வியூ ஃபோல்டர் காப்பீட் அப்படின்னு போட்டுருவேன். ஓகே. ஸோ இப்போதைக்கு இது வந்து அப்படியே தான் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ப்ரௌசர் ஆர்கனைசேஷனில் நான் வந்து புதுசாக ஒரு ப்ரௌசர் ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ணுறேன். நம்ம ஒரு நியூ அப்படின்னு ஒரு பேரில் கிரியேட் பண்ணுறேன். இதில் குரூப்பிங் அண்ட் அதரில் ஃபேமிலி அண்ட் டைப், நெக்ஸ்ட்டு வந்து வியூ ஃபோல்டர் அப்படின்னு கொஞ்சம் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தா ரைட் கிளிக் பண்ணி ப்ரௌசர் ஆர்கனைசேஷனில் நியூ அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்கணும். நீங்கள் பாருங்கள், ஃப்ளோர் பிளானில் பாருங்கள், கொஷின் மார்க்குக்கு கீழே
எனக்கு இந்த வியூஸ்லாம் வந்திருக்கு. காப்பீடுக்கு கீழ இந்த வியூஸ்லாம் வந்திருக்கு. இந்த மாரி ஒரு ஃபோல்டருக்குள்ள வந்து நீங்க சார்ட் பண்ணி, அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. இது வந்து ஃபோல்டர். ஒரு ஃபோல்டருக்கு கீழ வந்து இந்த மாரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஆல்ரைட். இப்ப வந்து ஒரு ஃப்ளோர் பிளான எப்படி டூப்ளிகேட் பண்ணணும்? எப்படி வந்து ஒரு ஃபோல்டருக்கு கீழ வந்து கொண்டு வரணும்? அப்படின்னு நம்ம பார்த்தோம். ரைட். இந்த மாரி வியூஸ் எல்லாம் எப்படி கொண்டு வரணும்? அப்படின்னு பார்த்தோம். இப்போ பிளான் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. எப்படி ஒரு பிளான் கிரியேட் பண்ணணும்? அதேபோல நாம வந்து படிக்க வேண்டியது நெறையா இருக்கு. எப்படி ஒரு செக்ஷன் கிரியேட் பண்ணணும்? எப்படி ஒரு கால் அவுட் கிரியேட் பண்ணணும்? எப்படி ஒரு எலிவேஷன் கிரியேட் பண்ணணும்? எப்படி ஒரு டிராஃப்டிங் வியூ கிரியேட் பண்ணணும்? எப்படி டூப்ளிகேட் பண்ணணும்? எப்படி லெஜெண்ட்ஸ் வியூ கிரியேட் பண்றது? எப்படி ஷெட்யூல் வியூ கிரியேட் பண்றது? எப்படி ஸ்கோப் பாக்ஸ் வந்து ஆட் பண்றது? ஸ்கோப் பாக்ஸ்னா என்ன? அப்படின்னு சொல்லி இன்னொரு கிளாஸ்ல பார்ப்போம். ஓகே. ஸோ இந்த மாரி நெறைய அ வியூஸ் இருக்கு. வியூ டைப்ஸ் இருக்கு. அதையெல்லாம் நம்ம வந்து கிரியேட் பண்ணி நம்ம வந்து மேனேஜ் பண்ணணும். பொதுவா ரிவிட்ல நம்ம என்ன பண்றோம்? வி ஆர் மேனேஜிங் இன்ஃபர்மேஷன். அப்போ மேனேஜ் பண்ணும்போது நமக்கு என்னென்ன டூல்ஸ் இருக்கு? அத எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியணும். கிரியேட் வியூல வந்து இத்தன டூல்ஸ நம்ம படிக்கணும். ஸோ இன்னைக்கு வந்து ஃப்ளோர் பிளான் மட்டும் நான் வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இத தொடர்ந்து நம்ம வந்து ஷீட் கம்போசிஷன் டூல்ஸ் வந்து பார்ப்போம். ஏன்னா, ஷீட் கம்போசிஷன் டூல்ஸ் வந்து ரொம்ப ஜெனரலான டூலு. ஸோ உங்களுக்கு ஷீட் கிரியேட் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா, ஒர்க் பண்ணும்போது இனிஷியலாவே நீங்க வந்து ஒரு ஃப்ளோர் பிளான் ஆட் பண்ணி, அதிலிருந்து செக்ஷன், எலிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போலாம். அதனால ஷீட் கம்போசிஷன் டூல்ஸ வந்து ஃபர்ஸ்ட்டு படிப்போம். ஓகே. ஓகே. இந்த ஷீட் கம்போசிஷன்ல எத்தன டூல்ஸ் இருக்கு? ஷீட், கிரியேட்டிங் எ நியூ ஷீட், அப்புறம் பிளேஸ் வியூ, வியூ அப்படின்னு ஒண்ணு இருக்கு. டைட்டில் பிளாக், ஃபேமிலி ஆட் பண்றது. அப்புறம் ரிவிஷன், மேனேஜ் பண்றதுக்காக ரிவிஷன். அப்புறம் கைடு வியூஸ் இருக்கு. கைடு வியூஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு அடுத்தது இது வந்து கைடு கிரிட்ஸ். ஓகே. கைடு கிரிட்ஸ் இருக்கு. கைடு கிரிட்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். மேட்ச் லைன், மேட்ச் லைன்னா என்ன? வியூ ரெஃபரன்ஸ், வியூ ரெஃபரன்ஸ்னா என்ன? வியூ போர்ட், வியூ போர்ட்டுங்கிறது என்ன? இது வந்து வியூ போர்ட்ட ஆக்டிவேட் பண்றது, டீஆக்டிவேட் பண்றதுக்கான ஒரு டூல். மொத்தம் எத்தன டூல் இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 8 டூல் தான். இந்த 8 டூல்ஸ நம்ம வந்து நல்லா படிச்சுக்கிட்டா, ஷீட் கம்போசிஷன்ல நமக்கு வந்து ப்ராப்ளமே இருக்காது. கிரியேட்டிங் எ வியூ இஸ் ஈஸி. ஆடிங் இட் டூ த ஷீட் அண்ட் மேனேஜிங் அது வந்து ரொம்ப கஷ்டம். ஓகே. ஸோ ஷீட்ல மேனேஜ் பண்றது ரொம்ப கஷ்டம். நான் வந்து தெளிவா சொல்லிக் குடுக்க போறேன். ஆ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகே. ஷீட் கம்போசிஷன்ல அ படிக்க போறோம். ஓகே. இதுதான் ஷீட் கம்போசிஷன்ல இருக்குது. இப்ப நான் என்ன பண்றேன், க்ளோஸ் இன்ஆக்டிவ் விண்டோ குடுத்து பின்னாடி இருக்கிறத டேப் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் டூல் கிரியேட்டிங் எ நியூ ஷீட். இதில கிளிக் பண்ணியாச்சுன்னா, நெக்ஸ்ட் வந்து ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். இதில வந்து என்ன டைட்டில் ப்ளாக் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செலக்ட் பண்ணிட்டு ஓகே குடுக்கலாம். ஓகே குடுத்தீங்கன்னா, டைட்டில் ப்ளாக்கோட ஒரு எம்ப்டி ஷீட் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே. ஸோ இத இப்படியும் செய்யலாம். இல்லன்னா இந்த ப்ராஜெக்ட் ப்ரௌசர்ல ஷீட்ஸ்ல ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா, நியூ ஷீட் அப்படின்னு குடுக்கலாம். நியூ ஷீட் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு டைட்டில் ப்ளாக்க செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ண உடனே ஓகே குடுத்தீங்கன்னா, நியூ ஷீட் வந்துருச்சு. ஓகே. இப்போ நியூ ஷீட் கிரியேட் பண்ண உடனே இந்த ஷீட்டுக்கு கீழ வந்து இந்த ஷீட்ஸ் ஆட் ஆயிருக்கும். அத நீங்க ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் பண்ணிக்கலாம்.
ஷீட் 1. ஓகே. ஓகே. இந்த மாதிரி நியூ ஷீட்டு கிரியேட் பண்ணலாம். டைட்டில் பிளாக்கை செலக்ட் பண்ணி வந்துடும். டைட்டில் பிளாக்குங்கிறது ஒரு ஃபேமிலி. இதை நீங்கள் டெலீட் பண்ணீங்கன்னா எம்டியாக ஷீட் இருக்கும். இது நீங்கள் டைட்டில் பிளாக்கை திரும்ப எடுத்து வைக்கணும்னா என்ன பண்ணணும்? இந்த டைட்டில் பிளாக்கில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் டைப் செலக்டரில் உங்களுக்கு தேவையான ஃபேமிலியை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வச்சுக்கலாம். ஓகே. இப்போ வந்து 0,0ல வைக்கணும் அப்படிங்கிற சிச்சுவேஷனில் எனக்கு வந்து 0,0 எங்கே இருக்குன்னே தெரியாது. ஓகே. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் எங்கே போய் வைப்பேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். நோ ப்ராப்ளம். எங்கேனாலுமே வைங்க. நோ ப்ராப்ளம். எதுலனாலும் வச்சுக்கலாம். ஓகே. வச்சுட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ரைட் கிளிக் நியூ ஷீட்ஸ். இதில் பை டிஃபால்ட்டாக செலக்ட் பண்ணால் டைட்டில் பிளாக்கோடு வருது. இந்த டைட்டில் பிளாக்கோடு வர்றதில் என்ன பண்ணுங்க, கைடு கிரிட் அப்படிங்கிற ஆப்ஷன் எடுத்து என்ன பண்ணுங்க, டைட்டில் பிளாக் அப்படிங்கிற ஒரு கைடு கிரிட்டை செலக்ட் பண்ணி இதுதான் கைடு கிரிட். இந்த கிரிட்டில் இந்த டைட்டில் பிளாக்கோட ஏதாவது ஒரு கார்னரை மார்க் பண்ணுங்க. ஓகே. இதுதான் ஒரு ப்ளஸ் மார்க். இந்த மார்க்கை வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த கார்னரில் கொண்டு வைக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணாச்சுன்னா அது வேற எங்கேயோ போயிடுது. ஏரோ மார்க்ஸை வச்சுட்டு ஏதாவது கரெக்டாக வச்சிடலாம். வச்சதுக்கு அப்புறமா இல்லைன்னா ஒரு லைன் கூட வரைஞ்சிக்கலாம். அன்னோட்டேட்டில் டீட்டெயில் லைன் ஒரு லைன் கூட வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு இந்த லைனை காப்பி டு கிளிப்போர்ட் அப்படின்னு கொடுத்து நம்ம சும்மா வச்சோமா ஒரு ஷீட்டு. ஸோ அந்த ஷீட்டுக்கு போய் நாம் மாடிஃபைல பேஸ்ட் டு கரண்ட் வியூ அப்படின்னு கொடுத்தா இந்த லைன் வந்து பேஸ்ட் ஆயிரும். இப்போ எனக்கு டைட்டில் பிளாக்கை வந்து ஜஸ்ட் மூவ் பண்ணி எலமெண்ட் வில் பி டெலிட்டட். எலமெண்ட் எனக்கு டெலிட் ஆக வேண்டாம். மூவ் அப்படின்னு கொடுத்து இங்கே வச்சுக்கலாம். எலமெண்ட் வில் பி டெலிட்டட்னு வருது. ஓகே கொடுங்க. எலமெண்ட் டெலிட் ஆகாது. ஓகே. ஸோ இந்த மாதிரி அலைன் பண்ணி வச்சுக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து கைடு கிரிட் ஆன் பண்ணிங்கன்னா கூட நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். வியூவில் போயிட்டு கைடு கிரிட் எப்படி செட் பண்ணோம் பார்த்தோம். செட் பண்ணதுக்கப்புறமா டைட்டில் பிளாக் அப்படின்னு இருக்கும். அதை ஆன் பண்ணிங்கன்னா இங்கே வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம டைட்டில் பிளாக்கை இப்படி மூவ் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். எலமெண்ட் வில் பி டெலிட்டட்னு வார்னிங் வரும். பட் இது டெலிட் ஆகாது. ஓகே. ஆல் ரைட். இப்போ வந்து வியூவில் ஷீட் கம்போசிஷனில் 3 டூல்ஸ் பார்த்துருக்கோம். எப்படி புதுசாக ஷீட் க்ரியேட் பண்ணுறது, டைட்டில் பிளாக் ஃபேமிலி எப்படி ப்ளேஸ் பண்ணுறது, எப்படி கைடு கிரிட் யூஸ் பண்ணுறது. இப்போ டைட்டில் பிளாக் சேஞ்ச் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. செலக்ட் பண்ணுறோம். டைட்டில் பிளாக்கு வேறு டைப் இருந்துச்சுன்னா சேஞ்ச் பண்ணுறோம். ஓகே. இதுக்கு அடுத்த டூல் ஒன்று இருக்குது. ப்ளேஸ் வியூ. நம்ம வந்து இப்போது எம்டியாக ஒரு ஷீட் இருக்குது. இந்த ஷீட்டில் எனக்கு ஒரு பிளான் வியூவை வந்து ப்ளேஸ் பண்ணணும். பிளான் வியூ ப்ளேஸ் பண்ணணும்னா பிளான் வியூ ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ இங்கே லெவல் 0ன்னு இருக்குது. இந்த வியூவை நான் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறேன். அப்படின்னா ஷீட்டுக்கு போயிட்டு ஓகே ஷீட் 1க்கு போவோம். ஷீட் 1 போயிட்டு ப்ளேஸ் வியூ அப்படின்னு கொடுத்தாச்சுன்னா இங்கே வந்து நிறைய லிஸ்ட்டு வரும். இந்த லிஸ்ட்டில் நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்கள் மவுஸில் ப்ரிவ்யூ தெரியும். அந்த ப்ரிவ்யூ தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணணும். ப்ளேஸ் பண்ணிங்கன்னா இந்த வியூ ஷீட்டில் ஆட் ஆயிடுச்சு. இதே மாதிரி பிளான் வியூ, செக்ஷன் வியூ, எலிவேஷன் வியூ எல்லாத்தையுமே ப்ளேஸ் பண்ணலாம். ஒரு வியூவை ப்ளேஸ் பண்ணும்போது பாருங்கள், இதில் வந்து ஒரு பாக்ஸ் தெரியுது. ஓகே. அதுக்கு கீழே ஒரு டைட்டில் தெரியுது. ஓகே. ஸோ இந்த டைட்டில் வந்து
இந்த டைப் ப்ராப்பர்ட்டிஸில் டைட்டில் அப்படிங்கிற எம்பெடட் ஃபேமிலி. அதனால் இந்த வியூவோட அட்டாச் ஆகிருக்கும். இதை நீங்கள் வந்து மூவ் பண்ணணும்னா இப்போ வியூவை செலக்ட் பண்ணாச்சுன்னா ரெண்டுமே சேர்ந்து மூவ் ஆகும். டைட்டில் மட்டும் செலக்ட் பண்ணால் டைட்டில் மட்டும் மூவ் ஆகும். அதை எடுத்து வச்சுட்டு வியூவை செலக்ட் பண்ணியாச்சுன்னா இங்கே லைனோட எண்டு பாயிண்ட்ஸ் தெரியும். அதை இப்படி கரெக்ட் பண்ணி வைக்கணும். ஓகே, வியூ வந்து இப்படி தான் ஆட் பண்ணணும். இதில் எனக்கு வந்து இங்கே டீட்டெயில் நம்பரை வந்து சேஞ்ச் பண்ணனா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதில் ரீநேம் பண்ணோன்னா டைரெக்டாக ரீநேம் பண்ணலாம். ஆனால் ஸ்கேல் மாற்றணுன்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பேலட்டில் தான் ஸ்கேல் மாற்றணும். ஓகே, 1:50 ஸ்கேல் மாற்றிருக்கும். இப்போ வியூ வந்து எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ இந்த வியூவை வந்து வேற ஒரு வியூவாக மாற்றணும். எனக்கு இந்த பிளான் வேண்டாம், இதுக்கு பதிலாக லெவல் 1 கொண்டு வைங்க அப்படின்னா இன் ரிவிட் 2025ல் மட்டும்தான் இந்த ஆப்ஷன் இருக்குது. முன்னாடி வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் கிடையாது. இந்த வியூ போர்ட்டில் இதை நம்ம வந்து செலக்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம இந்த லிஸ்ட்டில் இருந்து நாம் செலக்ட் பண்ணலாம். லெவல் 1 அப்படின்னு பார்த்தோம்னா லெவல் 0 வந்து ரிமூவ் ஆகி லெவல் 1 வந்து ப்ளேஸ் ஆயிடுச்சு. நான் தெரியாமல் சீலிங் பிளான் லெவல் 1 கொண்டு வச்சுட்டேன். செலக்ட் பண்ணுங்கள், ஃப்ளோர் பிளானில் லெவல் 1 இந்த மாதிரி ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். வியூவை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்தது இதை செலக்ட் பண்ணுறோம், ஆக்டிவேட் வியூ. ஸோ இங்கே பாருங்கள், ஷீட் கம்போசிஷனில் ஆக்டிவேட் வியூ, டீஆக்டிவேட் வியூ அப்படின்னு இருக்குது. ஆக்டிவேட் வியூனா என்ன? ஆக்டிவேட் வியூனா அந்த வியூக்கு உள்ளே போகிறது. டீஆக்டிவேட் வியூனா அந்த வியூவிலேருந்து வெளியே வர்றது. டீஆக்டிவேட் வியூ பாருங்கள், செலக்ட் பண்ணணும். நீங்கள் டபுள் கிளிக் பண்ணாலும் ஆக்டிவேட் ஆயிரும். ரைட் கிளிக் பண்ணி டீஆக்டிவேட்னு கொடுத்தாலும் டீஆக்டிவேட் ஆயிரும். இப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிற ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ணனா டபுள் கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணி இதை நான் சேஞ்ச் பண்ணலாம். ரைட் கிளிக் பண்ணி டீஆக்டிவேட் பண்ணனா உள்ளே இருக்கிற எதுவுமே சேஞ்ச் ஆகாமல் வியூவை மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த வியூ போர்ட் ஆக்டிவேட் டீஆக்டிவேட் யூஸ் பண்ணுறோம். ஓகே, அடுத்தது மேட்ச் லைன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? மேட்ச் லைன் வந்து ஒரு பெரிய பிளான் இருக்குது. அதை வந்து ஷீட்டில் நம்ம ஒரே வியூவாக வைக்க முடியல அப்படின்னா என்ன பண்ணணும்? துண்டு வியூவாக வைக்கணும், பார்ட் பிளானாக வைக்கணும். அப்போது ஒரு மேட்ச் லைன் போட்டு அது அந்த அளவுக்கு க்ராப் பண்ணி 2 வியூவாக எடுத்து வைக்கலாம். ஸோ அதுக்கு தான் மேட்ச் லைன் யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லெவல் 0ல் ஒரு இந்த எக்ஸாம்பிளில் காமிச்ச மாதிரி ஒரு பெரிய வால் வரையும். ஒருவேளை இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து ஒரே வியூவில் எனக்கு வைக்க முடியல. இல்லைன்னா நான் வந்து பர்பஸ்ஃபுல்லி நான் வந்து 2 வியூவாக வைக்க போகிறேன். ஏன்னா ஒரு வியூவாக நான் வந்து டீட்டெயில் பண்ணி நிறைய ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ இன்னொரு பார்ட்டை வந்து நான் இன்னொரு ஷீட்டில் வச்சு நான் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் கொடுக்க போகிறேன். அப்படிங்கிற சமயத்தில் என்ன பண்ணணும்? நாம் வந்து இந்த வியூவை டிவைட் பண்ணணும். ரைட், இப்போது ஷீட் 2க்கு போகிறேன். ஓகே, இந்த லெவல் 0வை ஆட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? இதுக்கு முன்னாடி வியூவில் போயிட்டு பிளேஸ் வியூவில் செலக்ட் பண்ணி இந்த லிஸ்ட்லேருந்து செலக்ட் பண்ணணும். இது ஒரு வழி. நேராக ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறது இன்னொரு வழி. ஓகே, இந்த ப்ரௌசரில் இருந்து ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப்பு பண்ணலாம். ஆட் வியூ பண்ணுறதுக்கு நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணலாம், ஈஸியாக ப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போது இதோட ஸ்கேல் வந்து நான் வந்து பெருசாக கொடுக்குறேன், இல்லைன்னா இந்த போர்ஷன் மட்டும் நான் இதில் கொடுக்க போகிறேன், ரிமைனிங் போர்ஷன் வந்து வேறு ஒரு ஷீட்டில் கொடுக்க போகிறேன். அப்படிங்கிற சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் கால் அவுட் கூட எடுத்து வைக்கலாம். எடுத்து வச்சுட்டு மேட்ச் லைன் வந்து போட்டுக்கலாம். ஸோ தட்ஸ் பெட்டர். இப்போ மேட்ச் லைன் இருக்கு, மேட்ச் லைன்
மேட்ச் லைனை நான் வந்து வரைகிறேன். ஒரு மேட்ச் லைன் வரைஞ்சிட்டேன். ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்தா எனக்கு மேட்ச் லைன் தெரியுது. இப்போ லைனோட பேட்டர்ன் வந்து எனக்கு மேட்ச் லைனோட பேட்டர்ன் வந்து வேணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மேட்ச் லைன் எத்தனை ஃப்ளோருக்கு வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஃபார் இன் சம் கேஸ் பேஸ்மெண்ட் வந்து பெரிய ஏரியாவாக இருக்கும். டவரோட ஏரியா வந்து சின்னதாக இருக்கும். அப்போ பேஸ்மெண்ட்டுக்கு மேட்ச் லைன் போட்டுக்கலாம். இந்த டவர் லொக்கேஷனில் எனக்கு இந்த மாதிரி டிவைட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நம்ம டாப் கன்ஸ்ட்ரெயினை கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போது எனக்கு வந்து மேட்ச் லைன் வந்து வேறு மாதிரி வேணும் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் ஸ்டைல் மேனேஜில் ஆப்ஜெக்ட் ஸ்டைலில் மேட்ச் லைன் லைன்ஸில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், லைன்ஸ் போய் மேட்ச் லைன் பார்க்கணும். ஸோ இங்கே தெரிய மாட்டேங்குது. இதில் போயிட்டு அடிஷ்னல் செட்டிங்ஸ், லைன் ஸ்டைல், இதில் மேட்ச் லைன். மேட்ச் லைன் இருக்கா? மேட்ச் லைன் இங்கே இல்லை. ஒருவேளை வியூவில் விசிபிலிட்டி கிராஃபிக்ஸில் அன்னோட்டேஷன் கேட்டகரியில் மேட்ச் லைன் இங்கே இருக்குது. ஓகே, அப்போ என்ன பண்ணணும், மேனேஜில் ஆப்ஜெக்ட் ஸ்டைலில் அன்னோட்டேஷன் ஆப்ஜெக்டில் மேட்ச் லைன் மேட்ச் லைன் இதில் சாலிட் லைன் அப்படின்னு இருக்குது. இந்த லைனை சேஞ்ச் பண்ணோன்னா டேஷ் லைன் அப்படின்னு கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். இப்போது ப்ராஜெக்ட்லேயே செட்டிங்ஸில் நம்ம மேட்ச் லைனோட பேட்டர்னை மாற்றிட்டோம். ஓகே, மேட்ச் லைன் வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப்பு க்ராப் பண்ணணும். வியூவை க்ராப் பண்ணணும். வியூவை க்ராப் பண்ணி ஒரு வியூவில் இவ்வளவு கொடுக்குறோம். ஓகே ஓகே, இன்னொரு ஷீட்டில் ஷீட் 3ல் இதை நான் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஷீட் 3ல் ஆட் பண்ணிக்கிறேன், ட்ராக் அண்ட் ட்ராப். ஸோ இந்த ஷீட்டில் நான் என்ன பண்ணுறேன், ஸோ இவ்வளவு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஓகே, ஃபோக்கஸ் பண்ணால் நான் என்ன பண்ணிக்கலாம், 2 ஷீட்டில் தனித்தனியாக வச்சுக்கலாம். இப்போ அவனை வந்து எனக்கு எங்கே கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு தெரியும். ஓகே, இதுதான் மேட்ச் லைன். ஸோ இந்த மேட்ச் லைனுக்கு வலது பக்கம் இருக்கிறது டீட்டெயில் இங்கே கொடுக்கலாம். மேட்ச் லைனுக்கு இடது பக்கம் இருக்கிறதுக்கு டீட்டெயிலை இங்கே கொடுக்கலாம். இப்போது ஒரு ஷீட்டை பார்க்குறோம், ரீட் பண்ணுறோம், ஒரு மேட்ச் லைன் போட்டு கட் பண்ணியிருக்குது. இது கண்டினியூஷன் எங்கே இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. இப்போ கண்டினியூஷனோட இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னா கண்டினியூட் ஆன் ட்ராயிங் நம்பர் அப்படின்னு நம்ம ஒரு டீட்டெயில் கொடுக்கணும். பொதுவாக என்ன பண்ணுவோன்னா ஒரு காம்பனண்ட் எங்கே இருக்குது, அன்னோட்டேட்டில் காம்பனண்ட், டீட்டெயில் காம்பனண்ட், இதில் பிரேக் லைன், ஒரு பிரேக் லைனை வந்து ஆட் பண்ணுவோம். பிரேக் லைனே இல்லை. இன்சர்ட், லோட் ஃபேமிலி, அன்னோட்டேஷன், இதெல்லாம் டேக், டீட்டெயில் ஐட்டம்ஸ், ஜெனரல், பிரேக் லைன், ஓப்பன். அன்னோட்டேட்டில் காம்பனண்ட் எடுத்தால் இங்கே வந்து ஒரு பிரேக் லைன் ஆட் பண்ணுறோம். ஸ்பேஸ் பார் கொடுத்தா நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு பிரேக் லைனை ஆட் பண்ணுறோம். பிரேக் லைனை ஆட் பண்ணிவிட்டு நாம் ஒரு டெக்ஸ்ட் கொடுப்போம். கண்டினியூ ஆன் ட்ராயிங் அப்படின்னு கொடுப்போம். இப்போது அந்த ட்ராயிங் நம்பரை வந்து நாம் மேனுவலாகவும் டெக்ஸ்ட்டில் எழுதலாம். இல்லை அப்படின்னா இங்கே
வியூவில் வியூ ரெஃபரன்ஸ் மேட்ச் லைனுக்கு கீழே வியூ ரெஃபரன்ஸ் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட வியூவை வந்து எடுத்து வைக்கணும். இப்போது லெவல் 0 காப்பி 1 லெவல் 0 காப்பி 1 அந்த வியூவோட ரெஃபரன்ஸை எடுத்து வைக்கணும். எடுத்து வச்சா இதில் என்ன வரும்? டீட்டெயில் நம்பர் அண்ட் நம்ம ஷீட் நம்பர் வருது. ஒருவேளை இதை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணணும். இது வந்து ஒரு டேக். இதை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஓகே, இதை நான் வந்து என்ன பண்ணலாம், ரொட்டேட் பண்ணி வைக்கலாம். drawing நம்பர் டீட்டெயில் 1 drawing நம்பர் A102 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வியூ ரெஃபரன்ஸ் டேக். ஓகே, ஸோ அதுதான் நமக்கு வந்து வியூவில் மேட்ச் லைனுக்கு கீழே வியூ ரெஃபரன்ஸ் டேக் இருக்குது. வியூ ரெஃபரன்ஸ் டேக்கில் டீட்டெயில் நம்பர் அண்ட் ஷீட் நம்பர் வரும். இந்த டேக் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிங்கன்னா இந்த ஃபுல் ட்ராயிங் நம்பரை கூட நீங்கள் வந்து அதில் வச்சுக்கலாம். இங்கே போனீங்கன்னா இதில் லேபிள் தான் ப்ளேஸ் பண்ணும்போது இங்கே பாருங்கள், ஷீட் நம்பர், ஷீட் நேம், இந்த மாதிரி ஷீட்டோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இதில் வரும். ஸோ அதை வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போது நம்ம எத்தனை டூல்ஸ் பார்த்துருக்கோம்? எப்படி 1 2 3 4 5 6 டூல்ஸ் பார்த்தாச்சு. 7 டூல்ஸ் பார்த்துருக்கோம். கைடு கிரிட்னா என்ன, அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அடுத்து இருக்கிறது ரிவிஷன். ரிவிஷனில் நீங்கள் வந்து என்ன பண்ணுவோம், என்ன கம்பெனி என்ன நடக்கும், ஃபஸ்ட்டு ஒரு செட் ஆஃப் ட்ராயிங் வந்து கிரியேட் பண்ணி டிராஃப்ட் செட் அப்படின்னு வச்சுருப்போம். அதை வந்து சப்மிட் பண்ணின உடனே திரும்ப நமக்கு கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா அது வந்து ரிவிஷன் 1. ரிவிஷன் 1ல் என்னெல்லாம் ரிவைஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து க்ளவுட் மார்க் போட்டு சப்மிட் பண்ணுவோம். சப்மிட் பண்ணும்போது அவங்க வந்து க்ளவுட் மார்க் போட்டதில் ஃபோக்கஸ் பண்ணி செக் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு கொடுப்பாங்க. ஓகே அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் திரும்பவும் ரிவைஸ் பண்ணாங்கன்னா ரிவிஷன் 2 அப்படின்னு சொல்லி க்ளவுட் மார்க் பண்ணுவோம். 2வது நேரம் நம்ம சப்மிட் பண்ணும்போது ரிவிஷன் 1ஓட க்ளவுடெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ரிவிஷன் 2ஓட க்ளவுடை மட்டும் ஆன் பண்ணி வச்சு நம்ம பண்ணுவோம். ரைட், இப்போது அது வந்து ரிவிட்டில் எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, ரைட். இப்போது ரிவிஷன் ஷீட் இஷ்யூ அண்ட் ரிவிஷன் அப்படின்னு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைமும் வந்து சப்மிட் பண்ணும்போது தட்ஸ் அ டிராஃப்ட். ஸோ 2வது வந்து சப்மிட் பண்ணும்போது ரிவிஷன் 1. ஓகே, ஸோ இது வந்து ஒரு டயலாக் பாக்ஸு. இதில் வந்து என்ன இருக்குது, நம்பரிங் என்ன மாதிரி நம்பர் பண்ணணும், இது வந்து சீக்வன்ஸ் நம்பரிங் வந்து என்ன மாதிரி நம்பர் பண்ணணும், ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர் வேணுமா, நம்பரிங் வேணுமா, இல்லைனா எதுவுமே வேண்டாமா அப்படின்னு பண்ணணும். டேட் வந்து ஜஸ்ட் டெக்ஸ்ட். இதில் நீங்கள் வந்து மேனுவலாக 24/07 இன்னைக்கு டேட் என்ன 03 அப்படின்னு மேனுவலாக கொடுத்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் என்னன்னாலும் எழுதிக்கலாம். இஷ்யூடு டு இட்ஸ் அ டெக்ஸ்ட். இதில் என்னன்னாலும் நீங்கள் எழுதிக்கலாம். இஷ்யூடு பை, இதுவும் ஒரு டெக்ஸ்ட் தான். இஷ்யூடு பை ஆர்கனைசேஷன் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். இதை ஷீட்டில் காமிக்கணுமா வேண்டாமா, எதையுமே காமிக்க வேண்டாம் அப்படின்னா நன், டேக் மட்டும் காமிங்க அப்படின்னா டேக், க்ளவுட் அண்ட் டேக் அப்படின்னா க்ளவுட் அண்ட் டேக் வந்து விசிபிளாக இருக்கும். ஓகே, அந்த செட்டிங்ஸை இதில் வச்சுக்கலாம். ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு ரிவிஷன். ஃபஸ்ட்டு ரிவிஷன் சப்மிட் பண்ணும்போது அந்த க்ளவுடை வந்து ஷீட்லையும் நீங்கள் வந்து க்ளவுட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா வியூவுக்கு உள்ளேயும் க்ளவுட் பண்ணிக்கலாம். ஷீட்டில் க்ளவுட் பண்ணால் என்ன பெனிஃபிட்டு, வியூக்கு உள்ள க்ளவுட் பண்ணால் என்ன பெனிஃபிட்டு, இன்கேஸ் என்ன ஆகும்னா நம்ம வியூவை வந்து மூவ் பண்ணி வைப்போம். மூவ் பண்ணி வைக்கும்போது க்ளவுட் எல்லாமே வேறு வேறு மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் வந்து டபுள் கிளிக் பண்ணி வியூக்கு உள்ளே க்ளவுட் பண்ணுங்கள். க்ளவுட் எப்படி பண்ணுறது, அன்னோட்டேட்டில் போயிட்டு ரிவிஷன் க்ளவுட் எடுத்துகிட்டு நாம் க்ளவுட் பண்ணலாம். இதில் ஒரு வித்தியாசம், ஆட்டோகேடில் சிங்கிள் ஆர்க் மாதிரி நமக்கு க்ளவுட் வரும். இங்கே ரிவிட்டில் இதுதான் க்ளவுடோட பேட்டர்ன். இதை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது.
ஓகே. அண்ட் ஃபினிஷ் பண்ணோன்னா, இதுதான் நம்மளோட கிளவுட். கிளவுடு வந்து கிளவுடு மாரியே இருக்கும் ரிவிட்ல. ஓகே. இப்போ பாருங்க, இதுக்கு வந்து ஒரு டேக் வேணும் இல்லையா? அப்போ டேக் பை கேட்டகரியில போயிட்டு இது கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க பாருங்க. பை டிஃபால்ட்டா எனக்கு வந்து டேக் வந்திருக்கு. எனக்கு வந்து டேக் லோட் ஆகல. லோட் பண்ணுங்க அப்படின்னா, இன்செர்ட்ல போயிட்டு, லோட் ஃபேமிலி போயிட்டு, நாம அன்னோடேஷன்ல ரிவிஷன் கிளவுட் டேக் அப்படின்னு ரிவிஷன் டேக் இத வந்து லோட் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. இப்போ வந்து என்னாச்சு? ஒரு கிளவுட் மார்க். இப்போ ரிவிஷன் எல்லாம் பண்ணியாச்சு. ரிவிஷன்லாம் பண்ணதுக்கப்புறம் இந்த ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா, ரிவிஷன் நம்பர் 1, ரிவிஷன் 1 டேட் வந்துருச்சு. ஓகே. இப்போ இதே டிராயிங் வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு. அப்ரூவ் ஆனப்போ, நம்ம கிளவுட் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு திரும்ப நம்ம சப்மிட் பண்ணுவோம். ரைட்? அப்போ என்ன பண்ணணும்? கிளவுட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணும்போது, நீங்க வேற எதுவுமே பண்ண வேண்டியதில்ல. நேரா வியூக்கு போறீங்க. ரிவிஷன், ஷீட் இஷ்யூஸ் அண்ட் ரிவிஷன் அந்த டயலாக் பாக்ஸ் போறீங்க. போயிட்டு இஷ்யூட் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு, நீங்க வேற எதுவும் காமிக்க வேண்டாம். ஷோ நன் அப்படின்னு குடுத்து ஓகே குடுத்தீங்கன்னா, இந்த கிளவுட் மார்க் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ஹைட் ஆயிரும். அதனால நீங்க வந்து எதுக்குமே கவலைப்பட வேண்டாம். நான் வந்து ஒவ்வொரு ஷீட்டுக்கா போய் டெலீட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஓகே. ஆல்ரைட். இப்போ வந்து இஷ்யூ பண்ணியாச்சு. கிளவுட் எல்லாத்தையுமே ஹைட் பண்ணியாச்சு. ஸோ இஷ்யூட் அப்படின்னு இருந்துச்சுன்னா, நீங்க வந்து அத எடிட் பண்ண முடியாது. ஒரு வேளை எடிட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும்? இங்க போயிட்டு ஷோ அப்படின்னு குடுக்கலாம். ஓகே. பட் ஆனா வந்து இத நீங்க எடிட் பண்ண முடியாது. ஓகே பாருங்க, எடிட் பண்ண முடியாது. இங்க ரிவிஷன்ல இஷ்யூட் அன்செக் பண்ணினீங்கன்னா, நீங்க வந்து டெலீட் பண்ணிக்கலாம். ஓகே. இதுதான் ஒரு வித்தியாசம். இப்போ செகண்ட் டைம் நீங்க வந்து சப்மிட் பண்றீங்க. கிளவுட் மார்க்கு செகண்ட் ரிவிஷனுக்கு காமிக்கணும். அப்படிங்கிற சமயத்துல என்ன பண்ணணும்? ஆ நீங்க வந்து அதே மாரி வியூல போயிட்டு ரிவிஷன்ல எனக்கு ஃபர்ஸ்ட் டேக் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு குடுத்துட்டு, பட் இஷ்யூ ஆகல அப்படின்னு குடுத்துட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா, ரிவிஷன் 1 அப்படின்னு இருக்கு. ரிவிஷன் 1ஓட டேட்டும் இருக்கு. இப்போ ரிவிஷன் 2 வந்து சப்மிட் பண்ண போறோம். இப்போ அடுத்ததா நம்ம என்ன பண்ணணும்? ரிவிஷன் 2 கிரியேட் பண்ணணும். ஆட் ரிவிஷன் அப்படின்னு போயிட்டு ரிவிஷன் 2 ஏதாவது டேட் போடுவோம். 24/07 04 நாளைக்கு ரிவிஷன் 2 சப்மிட் பண்றோம். ஓகே. அதே கிளையண்ட் 1 அதே ஆர்கனைசேஷன் நேம். ஓகே. இத கிளவுட் பண்ணி காட்டுங்க அப்படின்னு குடுத்துருக்கோம். கிளவுட் எப்படி ஆட் பண்ணணும்? அன்னோடேட்ல போயிட்டு ரிவிஷன் கிளவுட். நான் வந்து ஒரு ரிவிஷன் இங்க ஆட் பண்றேன். இத டேக் பண்ணணும். டேக் பை கேட்டகரி. ஆனா, இதுல வந்து என்ன பண்ண மாட்டேங்குது? காமிக்க மாட்டேங்குது. ஓகே. ரிவிஷன் செட்டிங்ஸ்ல பார்த்தோம்னா, இங்க காமிக்கணும் அப்படின்னு இருக்கு. பட் ஆனா இது காமிக்க மாட்டேங்குது. ஏன் காமிக்க மாட்டேங்குது? ஏன்னா, இங்க இன்னொரு செட்டிங்ஸ் இருக்கு. ஷீட்ல ஷீட் ப்ராப்பர்ட்டீஸ்ல ரிவிஷன் ஆன் ஷீட்ல இத வந்து எடிட் பண்ணோம்னா, ஷோ இன் ரிவிஷன் ஷெட்யூல் அப்படிங்கிறதுல 1 மட்டும் தான் செக் பண்ணியிருக்கு. நீங்க 2வதையும் செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு ஓகே குடுத்தீங்கன்னா, செகண்ட் ரிவிஷன் நமக்கு வருது. ஓகே. பட் ரிவிஷன் எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் ஐட்டம இஷ்யூ அப்படின்னு குடுத்தா, இப்பவே எனக்கு தெரியல. ஆம், ஏன் தெரியல? ஒரு டவுட் இருக்கு இல்லையா? ஏன் தெரியல?
ஓகே. நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த கிளவுட சீக்வென்ஸ் 1 ரிவிஷன் 1லயே நான் வரைஞ்சுட்டேன். அதுதான் பிரச்சனை. இப்ப என்ன பண்ணணும்னா, இஷ்யூட் அப்படின்னு இருந்தா என்னால அதுல வரைய முடியாது. ஓகே. நான் வந்து இஷ்யூட் அன்செக் பண்ணி வச்சிருந்ததுனால, நான் கிளவுட வந்து ரிவிஷன் 1லயே வரைஞ்சுட்டேன். அத ரிவிஷன் 2க்கு மாத்திக்குவோம். மாத்திட்டு, இப்போ ரிவிஷன்ல ஃபர்ஸ்ட் ரிவிஷன் எனக்கு வேண்டாம். செகண்ட் ரிவிஷன் மட்டும் காமிக்கணும் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ நவ் ஐ ஹேவ் ரிவிஷன் 2. ரிவிஷன் 1 வந்து ஹைட் ஆயிருச்சு. ரிவிஷன் 2 மட்டும் இருக்கு. இப்போ வந்து இதுக்கு டேக் ஆட் பண்ணிக்கலாம். டேக் பை கேட்டகரி ஆட் பண்ணியாச்சு. ஓகே. இப்போ என்ன பண்ணலாம்? ரிவிஷன் 2 வந்து சப்மிட் பண்ணிடலாம். ரிவிஷன் 2 சப்மிட் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, ஆன் ஷீட் அப்படின்னு வச்சிருக்கிறதுல ஒருவேளை நான் இதை செக் பண்ணாம வச்சிருந்தேன் அப்படின்னா என்ன ஆகும்? இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா அன்செக் பண்ண முடியாது. ஒருவேளை இந்த ஷீட்டில் வச்சிருக்கிற வியூவில் டேக் இருந்துச்சுன்னா பை டிஃபால்ட் இது செக் ஆகிடும். இதை வந்து அன்செக் பண்ண முடியாது. ஓகே. இன்கேஸ் இந்த ஷீட்டு வந்து ரிவைஸ் ஆகலை, ஆனால் வந்து இன்னொரு ஷீட்டுக்காக ரிவிஷன் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற சமயத்தில், புரியுதா? அடிஷ்னலாக ஒரு ரிவிஷன் நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோம். ரிவிஷன் 3. ஓகே. ஸ்டோரி நல்லா கேட்டுக்கோங்க. ரிவிஷன் 3 வந்து கிரியேட் பண்ணுறோம். இந்த ரிவிஷன் 3 இன்னொரு ஷீட்டில் நம்ம ரிவிஷன் 3 வந்து யூஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த ஷீட்டில் எனக்கு ரிவிஷன் 3 எனக்கு இல்லை, எந்த ரிவிஷனும் இல்லை அப்படிங்கிற சமயத்தில் நமக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். எனக்கு ரிவிஷன் 3யை இந்த ஷெடியூலில் காமிக்கலாம், இல்லைன்னா காமிக்காமலும் இருக்கலாம். காமிக்கணும்னா இதை செக் பண்ணியாச்சுன்னா இங்கே வந்து 3வது ரோ ரிவிஷன் 3 வரும். வேண்டாம் அப்படின்னா இதை அன்செக் பண்ணிடலாம். ஓகே, அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து ஷெடியூல் ரிவிஷன் ஷெடியூல்னா எப்படி ஒர்க் ஆகுது, ரிவிஷன் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி கிளவுட் ஆட் பண்ணுறது, ரிவிஷன் கிளவுடுக்கு எப்படி டேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ உங்களுக்கு இந்த ஷீட் கம்போசிஷன் டூல்ஸு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்ன கேளுங்க. ஓகே. மொத்தம் எத்தனை டூல்ஸு? 8 டூல்ஸ். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஆமா, ஆமா. கேக்குது. இப்போ டிஃபால்ட் டைட்டில் ஷீட்டை வந்து கஸ்டமைஸ் பண்ணணும்னா, நெறைய டைட்டில் ஷீட்டை வந்து லோட் பண்ணணும். ரைட். இப்போ டைட்டில் ஷீட், டைட்டில் பிளாக்ல இது வந்து ஃபேமிலி தான். ஓகே. இது வந்து ஃபேமிலி தான். இந்த ஃபேமிலிய நீங்க வந்து எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணி புதுசா நீங்க வந்து ஒரு டைட்டில் பிளாக் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இத எடிட் ஃபேமிலி போனீங்கன்னா, இந்த லைன் எல்லாமே நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். லைனு, டெக்ஸ்ட்டு, இமேஜு, லேபிள்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். டைட்டில் பிளாக் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த வீடியோ வந்து மறக்காம பாருங்க. டைட்டில் பிளாக் ஃபேமிலி இன் ரெவிட். இ ஓகே. வேற வேற கொஸ்டின்ஸ்? வேற கேள்வி இல்லையா? ஓகே. ஸோ நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. ஓகே. ஸோ இப்போ நியூ டைட்டில் பிளாக் அப்படின்னு குடுக்கும்போது லிஸ்ட் காமிக்கும். இதில நீங்க செலக்ட் பண்ணிட்டு ஓகே குடுத்தீங்கன்னா, நீங்க செலக்ட் பண்ற டைட்டில் பிளாக் வந்து வரும். ஓகே. இத நீங்க மாத்தணும்னாலும் ப்ராப்பர்ட்டீஸ்ல நீங்க வந்து செலக்ட் பண்ணீங்கன்னா, லிஸ்ட் ஆஃப் டைட்டில் பிளாக் காமிக்கும். அதில போயிட்டு நீங்க மாத்திக்கலாம். ஓகே. ஓகே. இன்னைக்கு கிளாஸ் இதோட முடிச்சுக்குவோம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே. பாய் தென்.